எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னத்து வீடியோ வந்து சங்கராந்தி பொங்கல் பண்டிகை இதை பற்றி உள்ளது. முதல்ல சங்கராந்தி அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், சூரிய பகவான் தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது தான் மகர சங்கராந்தி. ஏன் அத்தனை பிரசித்தம் அப்படின்னா, அன்னைக்குத்தான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குறது. சுவாமி சூரிய பகவான் இன்றைக்கெல்லாம் வர அமாவாசை 18ஆம் தேதியிலேருந்து 7வது நாள், அதாவது 25ஆம் தேதி அன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கு தன்னுடைய வடக்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஓகேவா? அப்போது ஏன் இந்த பலன் அப்படின்னு கேட்டால், உத்தராயண புண்ணிய காலம் எல்லாத்துக்கும் அது வந்து சூரிய மண்டலத்தை சம்மதித்து உள்ள விஷயங்கள். நம்மளுடைய மண்டலங்களில் ஒன்று சூரிய மண்டலம், ஒன்று சந்திர மண்டலம். பித்ருக்களை பற்றி பேசும்போது சூரிய மண்டலத்துக்கு உத்தராயணத்தில் போனவாள்லாம் நேராக போய் சேர்ந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஈவன் பீஷ்மரே வந்து வெயிட் பண்ணினார், உத்தராயண புண்ணிய காலத்துக்காக வெயிட் பண்ணினார். என்னென்னா சூரியனோட பவர் ஜாஸ்தி. இப்போ கடகராசிலேருந்து அவர் வந்து தனுர் ராசி வர வரைக்கும் சந்திரனுக்குத்தான் பவர் ஜாஸ்தி. ஆனால் ஜோல்சியப்படி மகர ராசியில் சூரியன் வந்து பகை பெறார், சனியோடைய வீடு அல்லவா. ஆனாலுமே அந்த இடத்துல தான் உத்தராயண புண்ணிய காலம் தொடக்கம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் எல்லா மாதமும் புண்ணிய காலம்தான். என்ன, மீன ரவி புண்ணிய காலம், என்ன அப்புறம் வந்து மிதுன ரவி புண்ணிய காலம், இப்படி சொல்லுவாள். நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறது உத்தராயண புண்ணிய காலமும் தட்சிணாயன புண்ணிய காலமான கடக மாதத்தில் ஆடி மாதத்தில் வர புண்ணிய காலமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா 2 அயனமாக பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து உத்தராயணம், ஒன்று வந்து தட்சிணாயனம். இப்போ சூரியனுடைய அவருடைய மூமெண்ட், அவருடைய பாத் எப்படி போகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான். சரி, இப்படி சொல்லும் பொழுது இப்போ சங்கராந்தி அப்படிங்கும்போது மகர சங்கராந்திக்கு ரொம்ப விசேஷம். அரசந்த என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அறுவடை முடிஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்திர விழாவாகவும் சொல்லுவாள். அதனால் இந்த இந்திரனோடு இருக்கும்பொழுது தான் மழை பெய்யறது, பசு இதெல்லாம். அதனால தான் அந்த அறுவடை முடிஞ்சதுனால அந்த பசுக்களுக்கு நல்ல ஒரு நன்றி தெரிவிக்கிற விழாவாக தான் இந்த பொங்கலை வந்து வச்சுட்டுருக்கிறது. இப்போ நாளைக்கு அவருக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன கேட்டால், சொல்லும் பொழுது அம்பாள் இல்லை சுவாமி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் பிரத்யக்ஷமாக மனுஷாளுக்கு தெரியறது வந்து சூரியனை தான். ஏட்டா அதனால தான் சூரிய நமஸ்காரத்துக்கு அவ்வளோ ஒரு பிரசித்தம். நேருக்கு நேர் பார்க்குறோம் சுவாமியை. அதனால தான் அவருடைய கிரகணம் எல்லாம் நம்மளை இது பண்ணுறது. அவரை வச்சு தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் வந்து அந்த சூரியனை வச்சு தான் அப்பா சூரியனாக்கம், அம்மா சந்திரன். அதனால் சூரியன் நன்னா இருக்கிறவா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். என்ன, அதே நேரத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது அப்பாவுடைய பையனுடைய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நன்னா இருக்காது அப்படின்னு ஒரு ஜோசியத்தில் ஒரு இதுவும் உண்டு. அப்போ இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிற பலன் என்ன விஸ்வாசு வருஷத்துக்கு அதை வந்து இன்றைக்கி பார்க்குறோம். இவர் என்னவா இருக்கார்? இவர் வந்து இன்னைக்கு மத்தியானம் 3:07 அவர் தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பகல் பொழுது இன்க்ரீஸ் ஆகும், ஜாஸ்தி ஆகும். இப்போல்லாம் ராத்திரி இன்க்ரீஸாக இருந்தது இல்லையா, நம்மளுக்கு எல்லாம் வந்து பயங்கர சோம்பேறித்தனமாக இருந்தது. நல்ல தணுப்பு, அப்போ நல்லா தூங்கலாம் அப்படின்னு. இல்லை நீங்களாம் தூங்கப்படாது, எழுந்துருங்கோங்கிறதுக்காக சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய உச்ச ராசிக்கு பயணப்பட போகிறார். ஓகேவா? அதுதான் விஷயம். அப்போது இவர் வந்து என்னைக்கு வரார் அப்படின்னு கேட்டால், ஸ்வஸ்திஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2026 புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், ஏகாதசி திதி, அனுஷ நட்சத்திரம், கண்டம், நாமயோகம், பாலவ கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பகல் 3:07 சூரிய உதயாதி 21:11 அளவில் ரிஷப லக்னம், கடக நவாம்சத்தில் வந்து கடக நவாம்சத்தில் இருக்கிற சங்கராந்தி பகவான். இவரை வந்து சங்கராந்தி பகவான் அப்படின்னு தான் சொல்கிறார். இவர் வந்து
தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இவர் எப்படி இருப்பார்? நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தை வச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இருப்பார். இவர் தான் சங்கராந்தி பகவான். சரி, இவருடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ கொடுக்குறோம். பெயர் வந்து மந்தர், சுகம் ரெண்டுமே உண்டு. வாகனம் வந்து புலி, அதனால் மிருக பயங்கள் உண்டு. இந்த சங்கராந்தி பலன் இது. மிருகங்களால் தொல்லைகள் உண்டு. வஸ்திரம் சிவப்பு, அதனால் சிவப்பாக இருக்கிறதுனால பயம். கணக்கர்களுக்கு பீடை, கணக்கு கரெக்டாக எழுதணும். ஆபரணம் வந்து வைடூரியம் இருக்கிறதுனால கலகம். ரோக பயம், மனுஷாளுக்கு வந்து பயம் ஜாஸ்தி இருக்குது, உடம்புக்கு அது ஆறுதோ இது ஆறுதோன்னு. சரி, அதுக்கு என்ன தீர்த்தம் இது பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலான்னா வில்வ தீர்த்தத்தில், அதனால சுபிக்ஷமாகும். ஆயுதம் என்ன, கட்கம்ங்கிற ஆயுதம் வச்சுட்டு இருக்கார், அதனால் யுத்தம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கந்தம் வந்து குங்குமத்தோடைய மனத்தோடு இருக்கிறவர், அதனால் சௌக்கியம். பிராமணர்களுக்கு பயம். புஷ்பம் வந்து சிறு செண்பகம். அப்புறம் பிராமணர்களுக்கு அது சௌக்கியம். சத்திரம் வந்து முத்துக்குடை, அதாவது சுவாமி வரும்போது அவருக்கு கொடையும் உண்டு, அப்போ அது முத்துக்குடை. தபசிகள் பீடை. சாமரம் வந்து ஷியாமலா அப்படிங்கிற இது. வாத்தியம் வந்து துந்துபி. பாத்திரம் வந்து தாமரம், அதனால் விருஷ்டி சுபிஷம் என்ன. அதுக்கப்புறம் வந்து போஜனம் வந்து பாயசம், பாயசமாக்கம் அவருக்குள்ள போஜனம். முகபலன் வந்து குரோதம், புலி ஆனதுனா புலி வாகனத்தில் வரதுனால அவருக்கு குரோதம் இருக்குது. தானிய விருத்தி ஆகும், அதனால். ஜாதி வந்து சூத்ர ஜாதி. திக்கு வந்து கிழக்கு. பக்ஷம் வந்து கிருஷ்ணபக்ஷம். வாரம் வந்து புதன். மழை பொழியும், உலகத்திற்கு சுகம். காலம் வந்து அபராண காலம், அதாவது நம்ம ஸ்ராத்தம் பண்ணும்போதே சொல்கிறோம் இல்லையா, மத்தியானத்துக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு. அபராண காலம் ஏன்னா மத்தியானம் 3 மணி 7 நிமிஷத்துக்கு வரார். லக்னம் வந்து ஸ்திர லக்னம், அதனால தானிய விளைச்சல் குறைவு. ரிஷப லக்னம், அதனால சுபிக்ஷமாக தான் இருக்கும், அது வந்து ஸ்திர லக்னமாக்கும். அதுபோல் இவா வந்து இந்த சங்கராந்தி பலன்களுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சொல்கிறா. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் பிறந்தவங்க தனநாசமும். மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பிறந்தவர்களுக்கு தன லாபமும். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ஸ்தான பெயர்ச்சியும். அஸ்வதி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபமும். புனர்பூசம் பூஷம் ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ராஜ கோபமும். மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரங்களுக்கு ராஜ வெகுமானமும். மகர சங்கராந்தி பலன் இதுதான் நேற்றுக்குள்ள பலன். இந்த மகர இதில் வந்து சூரிய பகவான் உள்ள நுழையிறதுனால உள்ள பலன். இதுக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து சில பேர் ஆங்களில் காலம்புரை, ஆக்சுவலி நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் மாதம் பிறக்கிறது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சில பேர் ஆற்றுல வந்துட்டு போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு பழையது களையிறது, இந்திரனுக்காக பண்ணுற பூஜை. அவருக்கு வந்து புதுசாக எல்லாமே பிடிக்கும். அதனால் என்னன்னு கேட்டால் நம்ம வந்து நன்னா புதுசாக எல்லாம் வச்சுக்கணும். அதனால தான் இந்த பழசெல்லாம் எரிக்கிறா இல்லையா சில பேரெல்லாம். ஏன்னா அக்னி பகவானுக்கு மாத்திரம்தான் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறதுக்குள்ள இது இருக்குது. அதனால் அக்னிக்கு கொடுக்குறோம். அதை சாயங்காலத்துக்கு மேலே பண்ணுவா. இன்றைக்கி பொதுவாக பண்ணுறவா வந்துட்டு பாயசம் இன்றைக்கும் வைக்கிறவா இருக்கா. சில பேர் ஆங்களில் வந்து போலியும் பருப்பு வடையும் பண்ணுவா. நாளைக்கு காலம்புற பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று மாதிரி கொடுத்துருக்கா. கௌரி பஞ்சாங்கம்படி காலம்புற 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் சுபஹோரை அப்படின்னு பார்க்கும்போது 9லேருந்து 10 நாளைக்கு வியாழக்கிழமை. அதனால் இந்த காலங்களில் நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து மஞ்சளை கட்டி அரிசியும் பருப்புமா போட்டு நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும். என்னன்னு கேட்டால் சுபிக்ஷம் அப்படிங்கிறது பணத்தில் இருக்கா அப்படிங்கிறதே கிடையாது, பணத்தில் கிடையாது. நல்ல ஆரோக்கியமாக எல்லாரும் இருக்கணும். ஏன்னா புதுசாக சூரியன் வந்து ஒரு 6 மாதமாக அத்தரா பயங்கர பலன் இல்லாமல், அதுவும் மார்கழியில் தணுப்பு ஜாஸ்தியாக இருந்து சூரிய பகவான் வரும்போது சில சில வியாதிகள் எல்லாம் வரும். அதை எல்லாத்தையும் நேரிடக்கூடிய நல்ல ஒரு இது. எப்பொழுதுமே ஒரு பொங்கல் இந்த மாதிரி இதுங்களில் வரும்போது சுபிக்ஷம் அப்படிங்கிறது எதனால் கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், சுபிக்ஷம் இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியத்தை கேட்டுண்டு இந்த பொங்கலை கொண்டாடணும். காலம்புரை இந்த 6லேருந்து 7 பண்ணலாம். சுவாமிக்கு எதிர்க்க
அவர் தான் பிரத்யக்ஷ தெய்வம். அவருக்கு எதிர்க்க கோலம் போட்டு கரும்பு பானையில் வந்து பொங்கல் அதுக்கு எதிர்க்கவே சுவாமிக்கு எதிர்க்கவே வைக்கிறவா இருக்கா. அதனால சுவாமிக்கு எதிர்க்க வச்சாலும் சரி, ஆற்றுல வச்சுட்டு வெளியில் வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் சரி, மஞ்சக்கிழங்கை கட்டி அந்த இலையோடு வாங்கி அதை கட்டி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, நாளைக்கு காலம்பர சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஆதித்ய ஹிருதயம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நாளைக்கு பண்ணுறது அன்னைக்கு கனு வைக்கிறது காலம்பரை கண்டிப்பாக எல்லாரும் வைக்கணும். கூட பிறந்தவா இருப்பா. எப்படியாப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவா நம்ம கூட தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ன ஆனாலும் பிரதர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வைங்கோ. எப்படிப்பட்ட இதில் இருந்தாலும் பரவாயில்லை. கனு பழையது சாப்பிட்ணும். இதெல்லாம் பிறந்தாத்துக்காரா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக, புக்காத்துக்காரா நன்னா இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக இல்லை. பிறந்தாத்துக்காரா இருந்தால் பெண்களுக்கு கொஞ்சம் என்ன கேட்டால் பலம் ஜாஸ்தி. அந்த அண்ணா தம்பிகளுக்கு வந்து பணம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. என்னானாலும் அண்ணா அல்லவா, என்னானாலும் தம்பி. அது வந்து அவளுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்கணும். அவள் என்ன பண்ணினாலும் சரி, அவள் வந்து நம்மளுடைய பிரதர்ஸ். இன்னும் ஒரு தடவை இதே மாதிரி ஒரு அம்மா அப்பாக்கோ இல்லை இதே அண்ணா தம்பிகள் கூடயோ அக்கா தங்கைகளுடையோ பிறப்போமா அப்படிங்கிறது கிடையாது. அதனால சில அண்ணா தம்பிகளோடு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன 5 விரலும் தான் இருக்கா, அதெல்லாம் இல்லை. அதனால ஆற்றுல பெரியவா யார் இருக்காளோ அவள்கிட்ட போய், சுமங்கலிகளாக யார் இருக்காளோ அவள்கிட்ட போய் மஞ்சள் கீர்த்திக்கோங்கோ. என்ன 6 வேணும்னாலும் மஞ்சள் கீர்த்தி விடலாம். அதுக்கு மனசு தான் வேணும். அதனால் பெரியவாள்கிட்ட போய் அவள் என்ன அதை சொல்லுவான்னா, எல்லாரோடையும் ஒத்துமையாக சுமங்கலியாக நன்னா வாழணும்னு சொல்லுவாள். என்ன எப்படி வாழ்ந்தாலும் அண்ணா தம்பிகள் கூட காக்கா கூட்டம் குறைஞ்சாலும் என்ன காக்கா கூட்டம் கலையுமா? கலையாது. குருவி கூட்டம் கலையுமா? கலையாது. அப்போ நம்ம மனுஷா எந்துக்கு கலைஞ்சு வாழணும்? அதனால் இது வந்து பிறந்தாத்துக்காரால் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அண்ணா தம்பிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கோ. அண்ணா தம்பிகள் இல்லையா, நீங்கள் அண்ணா தம்பிகளாக நிறைய பேர் இருப்பா. என்ன அந்த மாதிரி இருக்கிறவா நன்னா இருக்கணும். நம்மளுடைய கணவரையும் தகப்பனையும் தவிர எல்லாரையும் சகோதர மனோதத்துவத்தில் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காக்காப்பொடி கணுப்பொடி எல்லாம் வைக்கிறது. அதை வச்சு அதே சமயத்தில் காக்கைக்கும் நம்ம பாக்கி உள்ளத்துல எல்லாம் வந்து இதுலேயும் பழையது தான் வைக்கிறோம், இல்லை நான் சொல்லவே இல்லை. பழைய சாதமும் சக்கரை பொங்கல் தான் வைக்கிறோம். என்னாலும் காக்கைக்கு கொடுக்கும் பொழுது தன்னுடைய சகோதரத்துவத்தை அது மாதிரி ஒரு கூட்டமாக இருக்க நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கா. பிறந்தாங்களுக்கு அன்னைக்கெல்லாம் பிறந்தாத்துக்கு இந்த பொங்கல் நேரத்தில் தான் போக முடியும். இன்னேற்ற மாதிரி நினச்சா உடனே போயிடலாம் முடியாது. அதனால அன்னைக்கு வச்சுருந்த பண்டிகைகள் தான். ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிறந்தான் பக்கத்தில் இருந்ததுன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ. அண்ணாவாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ. தம்பியாக இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கோ. முடியுமா கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ. கணுப்படி கண்டிப்பாக வைக்கணும், யாரானாலும் வைக்கணும். சரியா? அவள் வந்து ஆத்துக்கார் இருக்கார் இல்லை, கல்யாணம் ஆயிருக்கு இல்லை, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். கண்டிப்பாக கனு வைக்கணும். அதனால் இன்றைக்கி மத்தியானம் 3:07 மகர சங்கராந்தி. அதாவது சூரிய பகவான் தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கிற உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பம். 25 ரதசப்தமி. அந்த ரதசப்தமிக்கு உள்ள வீடியோ தனியாக போடுறேன். அதை தவிர 18 அமாவாசை. அன்னையிலேருந்து நம்மளுடைய ஷியாமளா நவராத்திரி ஆரம்பம். அது வந்து உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன், எத்தனாம் தேதி முடியறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். மாதம் ஷியாமளா நவராத்திரி 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. 18, 19ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கே நம்மளோட ஜபம் ஆரம்பம் ஆகிடுறது. ஷியாமளா நவராத்திரி முடிவு வந்துட்டு 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. யாருக்கெல்லாம் முடியுமோ அவெல்லாம் ஷியாமளா நவராத்திரி பண்ணலாம். ஏன் ஷியாமளா நவராத்திரி பண்ணணும்னா, நமக்கு ஆயக்கலைகள், பாட்டு, வீணை இதெல்லாம் கொடுக்குறவள் அம்பாள் ஷியாமளா தான். ஷியாமளாவை பற்றி தனியாக போட்டிருக்கு. டைம் இருக்கா பார்க்குறேன், இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுறேன்.
28ஆம் தேதி 25ஆம் தேதி வந்து ரதசப்தமி. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கம்பல்சரியாக போடுறேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. நம்மளுக்கு ஒரு 20, 22 அன்றைக்கே பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் வர பஞ்சமி 23ஆம் தேதி வர பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன அந்த அந்த பஞ்சமிக்கு வந்து பூஜை பண்ணுறது அதை விட ரொம்ப விசேஷம். என்ன தை மாதத்தில் வசந்த பஞ்சமி தை மாதத்தில் 9ஆம் தேதி 23/1/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்து பிராமண போஜனம் பண்ணலாம், அம்பாளுக்கு நன்னா நைவேத்தியம் பண்ணலாம். வாராகி கோவில் பக்கத்தில் இருந்தேன்னா அங்கேயும் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.